ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்னாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லஞ்சுக்கு ஜீரா ரைஸும் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு பூ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பூ. சுடு தண்ணி போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம மைதாலாம் போட்டு பொரிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி உப்பு. நம்ம கிரேவிக்கு தனியாக போட போகிறோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இவ்வளோதான் மசாலா. இதை நம்ம இதில் தண்ணி ஆல்ரெடி இருக்கும், இதில் இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து இது மாதிரி எல்லா பூலையும் படற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு இதை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவராக போட்டு பொரிச்சிக்கலாம். இதை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, எண்ணெய் குடிச்சிடும். கலந்த உடனே சுட்டுடணும். காலிஃப்ளவர் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பூவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பூவும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம சாஸ் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 7-8 பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் குடமிளகா. குடமிளகா ஆனியன் அதிகமாக இருக்கக்கூடாது, காலிஃப்ளவர் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ லைட்டாக போட்டால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்க போகிறோம். அப்போ தான் ஒரு நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல் நல்லா இருக்கும். இதில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச சாஸ்லாம் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், சோய் சாஸ் 1 ஸ்பூன், அவ்வளோதான். 3 சாஸ் ஊற்றியாச்சு. இந்த டைமில் உப்பு சேர்க்கக்கூடாது, ஆல்ரெடி சாஸில் உப்பு இருக்கும். நம்ம சாட்டை பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாஸ்ல எல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. ஒரு நல்ல ஒரு கிளாஸி லுக்குக்காக நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. வாவ், யம்மி யம்மி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ சால்ட்டு வேணால் செக் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும். ஸோ நான் சாஸ் உப்பு போடலை. இறக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிக்கலாம். இப்போ ஜீரா ரைஸ் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கேஷ்நட், உங்கள் ஆப்ஷனல் தான் இது. வேணா போட்டுக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பட்டையும் கிராம்பும். நான் வெறும் ஜீரா ஃப்ளேவர் இருந்தால் போதுன்றதுனால நான் வெறும் ஜீரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் இந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரமாக ஊறுது. அந்த ரைஸ் தண்ணி இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை நல்லா நெய்யிலே வறுத்தாச்சு. இந்த டைமில் ஜீரா ரைஸ்க்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். நம்ம கிரேவி ஊற்றி சாப்பிட்றதுனா லைட்டாக கம்மியாக போட்டுக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். கரெக்டாக 1 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. வாவ், யம்மி. நல்லா ஊதிரியா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தால் ஃப்ரையோ இல்லை பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் ரெடி.